ஜாக்கி ஜான், சச்சின் டெண்டுல்கர், அஜித் குமார்னு சாதனை நாயகர்கள் பலரும் பல அறுவை சிகிச்சைகளை பார்த்து வந்தவங்களா தான் இருக்காங்க. சினிமால உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் நடிகர்கள் பெரும்பாலானோர் தனது காட்சிகள்ல ரிஸ்க் எடுத்து நடிச்சு உடம்பை ரணமாக்கி கொண்டாலும் பரவாயில்லை, ரசிகர்கள் சந்தோஷமாக தங்களது படங்களை பார்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக தங்களது உடம்பையும் வருத்தி கொண்டு தொடர்ந்து புதிய புதிய ரிஸ்கான ஆக்ஷன் காட்சிகள்ல நடிச்சிட்டு வராங்க. மெக்கானிக்காக ஆரம்ப காலகட்டங்கள்ல அஜித் குமார் வேலை பார்த்து வந்தார். அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் தொழில ஈடுபட்டார். பின்னர் நடிகர் அஜித் மாலியன்ல ஆர்வம் காட்டி வந்த நிலையில் 1990ஆம் ஆண்டு வெளியான என் வீடு என் கணவர் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு அஜித்துக்கு வாய்ப்பு கிடைத்தது. தெலுங்கில் பிரேம புஸ்தகம், தமிழில் அமராவதி என்ற படம் மூலமாக அறிமுகமான நடிகர் அஜித் ரேஸ் ஒன்றில் கலந்து கொண்ட போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் இவருக்கு அடிபட்டு 3 அறுவை சிகிச்சைகளை ஆரம்பத்திலேயே மேற்கொள்ள நேரிட்டது. நடிகர் அஜித் குமார் இதுவரை 14 முறை முதுகு தண்டில் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் ஒரு முறை காதிலும் அறுவை சிகிச்சை செய்திருக்காராம். மேலும் இது சீக்கிரமே குணமாகும் பிரச்சனை தான் என்றும் அஜித் விரைவிலேயே பழைய நிலைக்கு திரும்புவார் என்றும் சொல்லப்படுது. இதனால ஏகே விரைவில் குணமடைய அவரது ரசிகர்கள் பிரார்த்தனையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டு பல பிரபலங்கள் அஜித் தரப்பு கிட்ட விசாரிச்சுட்டும் வராங்க. ரஜினிகாந்தும் இதை பற்றி அஜித் குடும்பத்தார் கிட்ட விசாரிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. உடம்புல என்னதான் காயங்களும் பல அறுவை சிகிச்சைகளும் செய்து கொண்டாலும் உலகம் முழுவதும் பைக் டூர் செய்வேன் என்று அஜித் ஒவ்வொரு நாட்டிலும் பல கிலோமீட்டர்கள் ஓட்டி ஓய்வின்றி எப்படிதான் மனுஷனால ஓட்ட முடியுதுன்னு ரசிகர்கள் மட்டுமில்லாம பல மருத்துவர்களும் ஆச்சரியப்படும் அளவுக்கு முயன்றால் முடியாது எதுவும் இல்லைன்னு சாதித்து காட்டி வரும் அஜித் தொடர்ந்து நல்ல சாதனைகளை சினிமாவிலும் ரியல் லைஃப் பேஷனிலும் செய்வார் என்பது நிச்சயம்.